எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். உலகெங்கும் உள்ள ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் விரும்பும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையா நின்று பரிவோடு மகிழ்ந்தால் செய்யும் என்று உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று 11/1/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:00 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. மதியம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. மேற்கு சூளம். இன்று மேற்கு திசை நோக்கி போகக்கூடிய நபர்கள் புதிய முயற்சியா இருந்தா கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டுட்டு போறது ரொம்ப சிறப்பு. இன்றைய திதி அஷ்டமி திதி மதியம் 1 மணி 42 நிமிடம் வரை. பின்பு நவமி திதி. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். யோகம் சுகர்மம் நாம யோகம். கர்ணம் கௌளவ கர்ணம் மதியம் 1 மணி 42 நிமிடம் வரை. பின்பு தைத்துளை கர்ணம். சந்திராஷ்டமம் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் சந்திர பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், மகர ராசியில் புதன் பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். இந்த மாதம் தை மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசிக்கு பார்க்குறோம். தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த தை மாதத்துல கன்னி ராசி ஏற்கனவே காதல் ஏற்படக்கூடிய ராசி கன்னி ராசிங்கிறது. அது இந்த தடவை ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. காதல் ஈஸியா எளிதில் கை கூடும் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனால் குலதெய்வம் தடுத்து நிப்பாட்டும். உங்களோட குலதெய்வத்தோட சக்தி பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பலன்கள் உண்டு. தை மாதத்துல குழந்தைகள் மேல அதிகமாக பாசம் வரும். கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மேல அதிக பாசங்கள் இந்த மாதத்துல பொதுவா இருக்கும். அதே மாதிரி கலைத்துறை, சினிமா, நாடகம் இதுல கொஞ்சம் ஆர்வங்கள் அதிகமாக வரும். அரசியல் சம்பந்தப்பட்டது, பேச்சுவார்த்தை, பாடல் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்களை கன்னிராசி உள்ள நபர்கள் முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கன்னிராசியில பிறந்த மாணவர்களுக்கு ஓகேங்களா, ஆரம்ப கல்வி 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு நன்மை உண்டு. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஞாபக மறதி ஏற்படும். அது நீங்க கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, டிப்ஸ் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி டிகிரி முடிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் கண்டிப்பாக டஃப்பாக இருக்கும். ஒரு பேப்பர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். பிஹெச்டி பண்ணக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கடினம் தான் இந்த மாதத்துல பொறுத்த வரைக்கும். போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு உண்டு, வெற்றி வாய்ப்பு உண்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வேலை வாய்ப்பு. கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்பும் கண்டிப்பாக தை மாசத்துல நிச்சயமாக ஏற்படும். அதே மாதிரி கன்னிராசியில பிறந்த தாய்க்கு பார்த்தீங்கன்னா ஊருக்கு உழைக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. தன் குடும்பத்தை விட்டு மற்ற குடும்பம், சமுதாயம் இதுல தான் அதிகப்படியான கவனங்கள் செலுத்துவாங்க கன்னிராசியில பிறந்தவங்களோட அம்மா ஓகேங்களா. அதே மாதிரி அவங்களுக்கு தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க தாய் அப்படின்னா தொழில போட்டிகள், பொறாமைகள் ஏற்படும் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த மாதம் கொஞ்சம் பிடிவாத குணமா இருப்பாங்க. தை மாசத்துல மட்டும் கன்னி ராசியில பிறந்தவங்களோட தாய்க்கு கொஞ்சம் பிடிவாத குணங்கள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும். அடுத்தது இதுல பிறந்த தந்தை ஓகேங்களா. கன்னி ராசியில பிறந்தவங்களோட தந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பயணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கும். அது ஆன்மீக பயணத்துக்கு அதிகமாக செயல்படுவாங்க. கண்டிப்பாக பேர், புகழ், வெற்றி வாய்ப்பு அனைத்தும் கிடைக்கும். அரசாங்க இடங்கள்ல நன்மைகள், ஆதாயம் எல்லாம் கிடைக்கும். அரசு வழியில ஏதாவது ஒரு புதிய முயற்சி செஞ்சாங்கன்னா தை மாதத்துல நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு உண்டு. கன்னிராசியில பிறந்த குழந்தையோட தந்தைக்கு இது ஓகேங்களா. அவங்க ஜோதிட குருமார்களை பார்க்கறது அல்லது ஆன்மீக குருமார்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக
ஏற்படும். இவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கிட்னி சார்ந்த பிரச்சனை மட்டும் வரும், தந்தைக்கு மட்டும். ஓகேங்களா? அப்ப யூரின் சம்பந்தப்பட்டது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதுல பிறந்தவங்களுக்கு வந்து திருமண வாய்ப்பு எப்படி இருக்கு, கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தை மாதத்துக்கு நல்ல அமைப்புகள் வந்து உண்டு. ஏற்கனவே பார்த்து ரொம்ப நாள் வந்து பதில் சொல்லாம இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த குடும்பமே மீண்டும் உங்கள்ட்ட வந்து பேசுவாங்க. ஸோ பார்த்த வரனே மீண்டும் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள், யோகம் அதிகமாக உண்டு கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு. திருமணமாய் குழந்தை பாக்கியத்துக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, முதல் குழந்தை வந்து கொஞ்சம் தாமதம் ஏற்படும். தை மாதத்துல அதுக்கான சூழ்நிலைகள் வந்து இல்லை. ஆனா 2வது குழந்தை முயற்சி பண்றவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப கன்னி ராசியில பிறந்த பையனா இருந்தா அவங்களோட மனைவி, ஓகேங்களா, இடம் வாங்கணும், வாகனம் வாங்கணும், இதுக்காண்டி முயற்சிகள் அதிகமா எடுத்துக்குவாங்க தை மாசத்துல. ஓகேங்களா? ஒரு பெண் பிறந்திருக்குன்னா அவங்க கணவர் இந்த முயற்சி எடுப்பாங்க. ஒரு ஆண் பிறந்தா அவங்க மனைவி வந்து முயற்சி எடுப்பாங்க. ஓகேங்களா? வருமானம், எதிர்பார்த்த வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். வாடகை வருமானம் வரும், அல்லது வந்து ஒரு இடத்த வாங்கி கட்டி வாடகை விடணும் அப்படிங்கிற ஒரு தாட் கூட ஏற்படும். ஓகேங்களா? டிராவல் அது மூலம் நல்ல ஒரு அனுகூலம் வந்து கிடைக்கும் இவங்களுக்கு. சின்ன பிரச்சனை வந்துங்கிறது கேஸ் ட்ரபிள் பிரச்சனை மட்டும் இருக்கும். கணவன் மனைவி யாருக்காச்சும் ஒருத்தங்க கேஸ் ட்ரபிள் வந்து கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி வேலையை வந்து விட்டுடலாமா அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கிறவங்க கண்டிப்பா விட்டுருவாங்க. அதுக்கு பதிலா புதிய வேலையும் கிடைக்கும் கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு. ஓகேங்களா? சம்பள உயர்வு, எதிர்பார்த்த சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். பதவி உயர்வு எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாத கடைசியில தான் பதவி உயர்வு கிடைக்கும். அது வரைக்கும் தடை தாமதம் தான் ஏற்படும். அப்ப தை பிறந்து உடனே எதுவும் செய்யாதீங்க. ஒரு 20 தேதிக்கு மேல நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா சக்சஸ் ஆகும். இவங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் தை மாசத்துல கன்னி ராசியில? கூட பிறந்த தம்பி தங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்து இடமாற்றம் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து உண்டு. ஒண்ணு வீடு மாத்தலாம். ஓகேங்களா? அல்லது வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் உள்ள பொருட்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து மாறலாம். வேலை நிமித்தமாக வெளியூர் போறதுக்கான அமைப்பும் உண்டு. அல்லது ஏதாவது ஒரு சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் வந்து மேற்கொள்வாங்க. அவங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் தை மாதத்துல. நகை வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. கன்னி ராசியில பிறந்தவங்களோட தம்பி தங்கச்சிக்கு நகை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அப்பப்ப சின்னதா காய்ச்சல், தலைவலி, காயங்கள் அந்த மாதிரி வரும். பிடிவாத குணம் கொஞ்சம் இருக்கும். அதுதான். ஓகேங்களா? அதே மாதிரி மூத்தவங்க அண்ணே, அக்கா யாரு இருந்தாலும் ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிச்சயமாக வரும். கன்னி ராசியில பிறந்தவங்க மூத்தவங்களுக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு வந்து வரும். தொழில்முறை பயணங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசங்கள் வரும். அவங்களோட ஏஜ்ல மூத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசம் ரொம்ப அதிகமாக ஏற்படும். இப்போ கன்னி ராசியில பிறந்த ஒரு பையனுக்கு அண்ணன் இருக்காங்கன்னா, அவரு வந்து வேலை செய்யற இடத்துல ஒரு பெண்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசம் ஏற்படும். அதனால வீண் பழி, தொந்தரவு எல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அண்ணன் மட்டும். ஓகேங்களா? அக்காவா இருந்தா ஆண்கள் மேல கொஞ்சம் பாசம் வரும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். கன்னி ராசியில தை மாதம் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அரசியல் இருக்கவங்களுக்கு எப்படி அப்படின்னா, கண்டிப்பாக கன்னி ராசியில இருக்கவங்க வந்து ஜோதிடர்களை அணுகி செல்லக்கூடிய நேர காலம் தான். எப்படி இருக்குங்கிறதுக்காண்டி போய் பார்ப்பாங்க. அல்லது ஆன்மீக குருக்களை வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் அவங்களுக்கு. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாய்ப்பு வந்து கிடைக்கும் கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு. பண வரவு அதிகமாக உண்டு. அரசியல் இருக்கவங்களுக்கு பணம் இயல்பாவே கிடைக்கும். ஆனால் வீண் பழி வரும் மாத இறுதியில், தை மாத இறுதியில் வீண் பழி ஏற்படும் கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு. பெண்களுக்கு வந்து ஒரு சின்ன அவச்சொல், அவப்பெயருங்கிற அமைப்பை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அப்ப அரசியல்ல இருக்க ஆணா இருந்தா பெண்களால ஒரு அவச்சொல், அவப்பெயர் வரும். பெண்ணா இருந்தா ஆனால ஒரு அவச்சொல், அவப்பெயர் ஏற்படும். இந்த தை மாதம் இறுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. நம்ம ராஜ நிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து மணிக்கட்டுல எழுதுங்க. எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட கோரிக்கை என்ன இதா இருந்தாலும் சரி, அதை மனசுல நினைச்சிட்டு எழுதுங்க. பாசிட்டிவா தான் நினைச்சுக்கிட்டு எழுத வேண்டும். ஓகேங்களா? அந்த காரியம் முடிகிற வரைக்கும் உங்களோட எண்ணங்கள் அதுலதான் இருக்கணும். ஓகேங்களா? நம்பர் மட்டும் தினைக்கும் உங்களுக்கு வந்து மாறுபடும். ஓகேங்களா? ஆனா உங்களோட தாட்டை வந்து நீங்க எப்போதுமே மாத்தக்கூடாது. அந்த காரியம் வெற்றி அடைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அடுத்த கோரிக்கை நீங்க வைக்கலாம். மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 88, ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90, மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 85, கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 80, சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 16, கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 10, துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 12, விருச்சிக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 14, தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 51, மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 54, கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72,
மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 66. இது காமனான அதிர்ஷ்டமான எண்ணு தான். உங்க ஜாதகத்துக்குன்னு அதிர்ஷ்ட எண் இருக்கு. நீங்க அதை சரியா பயன்படுத்துறீங்களா, செல்போன்ல கரெக்டா இருக்கா, ஏடிஎம் பாஸ்வேர்டில் வச்சிருக்கீங்களா, வாகனத்துல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.